ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். ஷோலிங்கரிலே உள்ளது யோக நரசிம்மர் திருக்கோவில். மலைமேலே அமர்ந்திருக்கின்ற இக்கோவிலிலே யோக நரசிம்மர் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். இந்த யோக நரசிம்மருக்கு கார்த்திகை மாதத்திலே மிக மிக சிறப்பு. மலையின் அடிவாரத்திலே உற்சவர் அருள்பாலிக்கின்றார். இவருடைய திருநாமம் அருள்மிகு பக்த வத்சல பெருமாள். மலையினுடைய ஒரு பகுதியிலே யோக ஆஞ்சநேயரும் தரிசனம் தருகின்றார். பக்த பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த நரசிம்மரின் அவதாரத்தை தரிசிக்க வசிஷ்டர், காசியபர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் ஆகிய சப்த ரிஷிகளும் விரும்பினர். ஆனால் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த உக்கிர கோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் நரசிம்ம பெருமாளை வேண்டினர். ஏனென்றால் அவருடைய உக்கிர கோலத்தை நம்மால் பார்க்க முடியாது. அதற்காக அவர்கள் 7 பேரும் நரசிம்மரை நினைத்து தவம் இருந்த தலம் இந்த தலம். ஒரு காலத்திலே விஸ்வாமித்திரர் இத்தலத்திலே சிறிது நேரம் நரசிம்மரை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றார். அதுபோல தங்களுக்கும் நரசிம்மரின் தரிசனம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே சப்த ரிஷிகளும் இந்த தலத்தை தேர்வு செய்து தவம் இயற்றினர். இதையடுத்து சப்த ரிஷிகள் விருப்பப்படி நரசிம்மர் தன்னுடைய கோபத்தை தணித்து யோக நிலையிலேயே காட்சியளித்தார். அந்த கோலத்திலேயே இந்த ஆலயத்திலே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கவும் செய்கின்றார். இந்த யோக நரசிம்மரை வணங்கினால் நல்ல ஞானம் கைகூடும், குழந்தைகளுக்கெல்லாம் மறதி இல்லாத கல்வி கிடைக்கும். ஆகவேதான் இந்த யோக நரசிம்மரை வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது உறுதி. இந்த ஆலயத்திலே சுமார் 600 அடி உயரமுள்ள மலை மீது யோக நரசிம்மர் கோவில் அமைந்திருக்கின்றது. அடிவாரத்திலே இருந்து இந்த ஆலயத்தை அடைவதற்கு 1305 படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும். மலையின் மீது 1 ஏக்கர் பரப்பளவிலே 200 அடி நீளம் 150 அடி அகலத்திலே யோக நரசிம்மர் கோவில் அழகாக அமைந்திருக்கின்றது. இங்கு சிம்மகோஷ்ட கிருதி விமானத்தின் கீழே யோக நரசிம்மர் அருள்பாலிக்கின்றார். மூலவரான யோக நரசிம்மர் கிழக்கு நோக்கி யோகாசனத்திலே அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார். இவர் சாலக்கிராம மாலை மீது அமர்ந்திருக்கின்றார். இவரது வடிவத்தை சிலா வடிவம் என்றும் போற்றுகின்றனர். அருகிலே தாயார் அமுதவல்லி அழகாக காட்சி தருகின்றார். ஊரின் மையத்திலே உற்சவருக்கு தனி கோவில் அமைந்திருப்பது சிறப்புக்கு உரியது. பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் அனைத்தும் இங்குதான் நடைபெறுகின்றன. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது மலை மீது உள்ள யோக நரசிம்மர் ஆலயம். இந்த மலை மீது 24 நிமிடங்கள் இருந்தாலே ஒருவர் முக்தி அடைவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மலை மீது 1300 படிகளை கடந்து யோக நரசிம்மரை தரிசித்தால் பக்தர்கள் கேட்கும் வரங்களை அவர் அளித்து விடுவார். இத்தல இறைவனுக்கு கல்கண்டு, வெல்லம், வாழைப்பழம், தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றது. இந்த யோக நரசிம்மர் ஆலயத்திலே கார்த்திகை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. கார்த்திகை மாதத்திலே 5 வெள்ளிக்கிழமைகள் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷ பூஜைகள் நடைபெறும். யோக நரசிம்மராக கண்மூடிய நிலையிலே இருக்கும் இக்கோவில் மூலவர் கார்த்திகை மாதத்திலே மட்டுமே கண் திறந்து அடியார்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம். குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த நரசிம்மரை வழிபடுவது மிக மிக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே கார்த்திகை மாதம் பிறந்திருக்கின்றது. பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் இறைவனுக்கு உரிய மாதங்கள். இந்த மாதங்கள் தேவர்களுக்கு விடிகாலை பொழுதாக அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த மாதங்களிலே இறைவனை துதித்தால் நமக்கு இறையருள் உடனடியாக கைகூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அருமையான கார்த்திகை மாதத்திலே யோக நரசிம்மரை தரிசனம் செய்து எல்லா யோகங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். ஓம் நரசிம்மாய நமக. ஓம் யோக நரசிம்மாய நமக. நமோ நாராயணாய நமக. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.